ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ரெசிபி கொண்டக்கடலை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த கொண்டக்கடலை சாம்பார் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் இதுக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட நான் துவரம் பருப்பு ஆட் பண்ணி தான் பண்ண போகிறேன். 1/2 கப்பு துவரம் பருப்பு, ஒரு முழு டொமேட்டோ சேர்த்து வேக வச்சுருக்கேன். அந்த டொமேட்டோவில் இருக்கிற தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த முருங்காயை இப்போ பாருங்கள், முருங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ நான் ஒரு 1/2 கப் துவரம் பருப்பை ஃபஸ்ட்டே வேக வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வச்சு 5 மணி நேரம் ஊற வச்சு அதையும் வேக வச்சுருக்கேன். ஒரு 5 விசில் விட்டு அதையும் இது கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக நமக்கு சன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா திக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நீல வாக்கில் கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை சன்னா சாம்பார் கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சன்னா சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.